நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் விசில்கள் உள்ளிட்டாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 என்றும் உற்சாகத்தோடு இயங்கும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிலைநாட்டி காட்டிக் கொண்டிருப்பது சென்னை கிழக்கு மாவட்டம், அதன் மாவட்ட கழகத்தின் செயலாளர். எந்த நாளும் சுறுசுறுப்போடு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியை மகேசன் பணி என்று மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர், என்னாலும் நமக்கு அமைச்சர் அருமை அண்ணன் கே சேகர் பாபு அவர்களுக்கும், இதுவரைக்கும் நாம் பார்த்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு கோபமே வராத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி ஜோசப் சாமிகள் தான். ஒரு மீட்டிங்ல முன்னால ஒரு ஆள் தண்ணியா போட்டு அவ்வளவு ரகலை பண்றான். இவர் வானே ரொம்ப சாப்பிட்டியா அப்படின்னு அவர் கேட்டதிலே அவனுக்கு பாதி இறங்கிருச்சு. அப்படி ஒரு அற்புதமான என் அருமை தம்பி ஜோசப் சாமுவேல் மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர் கே மூர்த்தி, டிஎஸ்பி ராஜகோபால், எம்டிஆர் நாகராஜ், டாக்டர் ஜி சாந்தகுமாரி, நமது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் ஏபி பூர்ணிமா, ரமேஷ் என்ற நீலகண்டன், ஆயிரம், ஜிவி நாகமல்லி, எல்பிஎஃப் மோகன், கு கிருஷ்ணமூர்த்தி, ஜெய பாலமுருகன் உள்ளிட்ட எல்லோருக்கும் இந்நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் மு ரவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை ஒன்றையோடு சொல்லி, கைதட்டி நீங்க எல்லாம் ஓய்ந்து போயிருப்பீங்க. இந்த நேரத்தில் என்னை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க மணி 8. என் அருமை தம்பி ஈரோடு இறைவன், அவரை பத்தி நான் சொல்லணும்னா, போன வாரம் லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்காக மீனம்பாக்கம் ஆர்டிஓ ஆபீஸ் போயிருந்தேன். ஆர்டிஓ அருணாச்சலம் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். வாங்க சார், எங்க ஆபீஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்ட்டு ஒரு புத்தகம் கொடுத்து வரவேற்றார். அந்த புத்தகத்தை எழுதியது யார் என்று பார்த்தால் என் தம்பி ஈரோடு இறைவன் எழுதிய புத்தகத்தை மீனம்பாக்கம் ஆர்டிஓ அவர்கள் எனக்கு பரிசாக கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர் என் அருமை தம்பி ஈரோடு இறைவன் 20 நிமிஷத்துல முடிச்சிட்டார். என் தம்பி கரூர் முரளி மாதிரிலாம் நான் பேசணும்னா என்னை ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணணும். விரும்பி மூக்கில டூப சொருகி நல்லா தான் இருந்தாரு. யோனே முரளி மாதிரியே பேசணும்னு சத்தம் போட்டு இப்படி ஆயிட்டாரு. அவர் மாதிரிலாம் இவ்வளவு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு என்னாலெல்லாம் பேச முடியாது. நாங்கெல்லாம் 3 மணி நேரம் பட்டிமன்றம் நடத்துறவங்க. ஆரம்பத்திலே இப்படி கத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி பேச முடியாம உட்கார்ந்துருப்போம். அப்படி ஒரு உணர்வு பூர்வமான பேச்சை பேசிய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என் அருமை தம்பி கரூர் முரளி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஈரோடு இறைவன் வந்து பேசணும். இந்த சர்ச்சில் மணி அடிச்சிச்சு. அப்போ ஒரு வாக்கியம் சொன்னிச்சாரு, யாராவது கேட்டீங்களா? எங்க பேச்சு சத்தத்தில் ஒன்றும் கேட்கலன்னா, ஆனா என் காதுல விழுந்துருச்சு. விண்ணும் மண்ணும் விழுந்து போகும் இறைவனின் வார்த்தைகள் என்னாலும் அழியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து பைபிள்ல வர்ற வாசகம் என்ன தெரியுமா? வெளிவேடக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, விரியன் தாண்டும் குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, என் முன்னால் மண்டியிட்டு இயேசுவே இயேசுவே என்று சொல்பவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. என்னால் துன்பப்படுகின்ற ஒருவனின் கண்ணீரை நீ துடைத்தால் தான் நீ இயேசுவுக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்ற வாக்கியம் அடுத்து வரும். அப்படிப்பட்ட அந்த வாசகத்தை பேசுறப்ப ஈரோடு இறைவன் பேசிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமான இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி ஒரு குறிப்பிட்ட 20 நிமிஷத்துக்குள்ள இந்த கூட்டத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த கூட்டத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள். எப்படிப்பட்ட தலைவருக்கு பிறந்த நாள்? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கலைந்து விட மாட்டேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான தலைவனுக்குத்தான் இன்று பிறந்த நாள். தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடும் பொழுது எங்கள் தங்கம் என்ற படத்திலே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார். நான் செத்து போலச்ச வந்தா என்னை பார்த்து சிரிச்ச வந்தா. அதுல ஒரு வரி வரும், ஒரு சான்சா. ஓடும் ரயிலை நிலை மறித்து அவன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் பெருந்தாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலடா, அது ஒரு கேரி கிடப்பது நடம்பிலடா. கொடுத்ததை கொடுத்தால் புரியுமடா, இடுப்பில் இடித்தால் புரியுமடா. எனக்கு பிடிச்சவரு வாழை போல வெட்ட வெட்ட முளைத்து சங்கு போல சுட சுட வெளுத்து வளர்ந்த கூட்டமடா என்றும் தோல்வி நான் செத்து போலச்ச வந்தா. அந்த பாட்டுல ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் திரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலடா, அது முறுக்கேறி கிடப்பது நடந்திலடா. வாழை போல வெட்ட வெட்ட முளைத்து சங்கு போல சுட சுட விளைத்து மிக சிறப்பாக வளர்ந்து வரும் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் தங்கம் படத்துல பாடினார். இன்னைக்கு நம்ம தலைவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தலைவரிடம் கேட்டார்கள், ஒரு தோல்வி அடைந்த நேரத்தில் நீங்கள் தோல்வியை பார்த்து வேதனைப்படுகிறீர்களா என்று கேட்டவுடன் என் தலைவன் சொன்ன பதில், ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த தாயின் முகத்தில் சிறுநீர் கிழித்து விடுவாள். அதற்காக அந்த தாய் குழந்தையை தூக்கி போடுவதில்லை, அந்த சிறுநீரை துடைத்துவிட்டு மீண்டும் மார்பில் எப்படி அணைத்துக் கொள்வாளோ அதுபோல தோல்வியை எனக்கு மக்கள் கொடுத்தாலும் அவர்களை தொடர்ந்து அணைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு எப்படிப்பட்ட தலைப்பு கொடுத்திருக்காரு அண்ணன், அருமையான தலைப்பு. அது முதன்மைக்கு முதன்மையானவர், முத்தமிழின் முதல் உதயமானவர். இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழிலும் முத்தாய்ப்பு பதித்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அன்பு தலைவர். இன்னைக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகமான ஒரு நாள். அது என்ன நாள்? ஜூன் 12, மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாள். சென்ற ஆண்டு என்னுடைய தங்க தளபதி அவர்கள் மேட்டூர் அணையை இதே ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து வைத்தார். ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் எங்க இருக்காரு தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல துண்டை குத்திட்டு சாமியம் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்டூர் அணைக்காக காத்திருக்கிற விவசாயிகள் கடைமடை பகுதியில் தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போவாரு, அதனால நானும் போவேன் அப்படின்னு. இதே மாதிரி ஃபாலோ பண்ண எவ்வளவு பேர் வீணா போயிருக்காங்க தெரியுமா? நான் கங்கா கவரிங்கிற படத்தில் நடிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோல செட்டிங்ஸ், இது ஷூட்டிங். அப்ப ஒரு ரூம்ல உட்காந்து எனக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, அண்ணே அந்த வாழை எம்ஜிஆர் இந்த ரூம்ல தானே உட்காந்து மேக்கப் போட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி நீங்க ஆயிருவீங்க அப்படின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொல்றேன். எம்ஜிஆர் இந்த சேர்ல தானே உட்கார்ந்து எங்க அப்பா மேக்கப் போட்டாரு எம்ஜிஆருக்கு அந்த வாழை, அதனால நீங்களே எம்ஜிஆர் ஆயிரலான்ட்டு அந்த சேர்ல நான் உட்கார்ந்தாக்க எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? வடிவேல் மாதிரி மதுரையில இருந்து கரும்பு லாரியில ஏறி வந்தா வடிவேல் மாதிரி மிகப்பெரிய நடிகர் ஆயிரலாம்னு நிறைய பேர் வடிவேல் மாதிரி கரும்பு லாரியில ஏறி வந்து வழியிலேயே அடிபட்டு செத்து போனான்.
கரும்பு லாரியில் ஏறி வருவதால் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. அண்மையில் இறந்து போன என் இளைய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அண்மையில் இறந்து போன இயக்குனர் என் பாரதி ராஜா திருவல்லிக்கேணியில ஒரு மிகப்பெரிய ரிசார்ட்ல ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருந்தார். அந்த ரூம்ல தான் இசைஞானி இளையராஜா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் எல்லாரும் கஞ்சிக்கு இல்லாம தங்கி இருந்த அறை அது. அந்த அறையில தங்கினா நம்மளும் பாரதி ராஜா மாதிரியே வந்துடலாம்னு நிறைய பேர் போய் தங்கி இன்னைக்கு மெரினா பீச்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கான். மூகாம்பிகை கோயிலுக்கு போனால் நீ எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், ஜோதிடத்தை நீங்கள் நம்பி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜோதிடத்தாலேயே நீங்கள் வீணா போவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூலம் நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் நெத்தியில கருப்பு பொட்டு வச்சு பார்த்திருக்கீங்களா ஐயா? பொட்டு யாரு ஐயா சொல்லியிருக்காரு, ஜோசியக்காரர், பொட்டு வைங்க, வலது கையில சிவப்பு கயிறு, நெத்தியில கருப்பு பொட்டு. அப்போது கூட எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பை தான் இன்னைக்கு முதலமைச்சர் பொட்டாகவும் கையில கயிறாகவும் கட்டியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுதும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். எப்படி முதலமைச்சர் சிங்கப்பன் அதிரடி படை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வச்ச அடுத்த நாள் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல ஒரு உடற்பயிற்சியாளர், அதாவது மிகப்பெரிய உடற்பயிற்சி நிபுணராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த உடற்பயிற்சி கூடத்தை நடத்துகின்ற ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கிய அடுத்த நாள். ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் அங்கே அட்டென்ஷனில் நிற்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் காவல்துறையில் நிற்கும் போதெல்லாம் யாரை நினைத்துக் கொண்டு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆண்களுக்கு நிகராக பெண்களை காவல்துறையில் பணியாற்ற வைத்த ஜீவோல கையெழுத்து போட்ட எங்கள் தலைவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படைக்கு அச்சாரமிட்டவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை மட்டுமல்ல, இசையிலும் அற்புதமான தலைவர் நம்முடைய தலைவர். நாடகத்தில் அவர் எழுதிய வசனங்கள், மந்திரி குமாரில பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கடைசியா எல்லா குற்றங்களையும் செஞ்சுட்டு நிற்பார். அப்ப கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? எப்பயும் தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்பாங்க. நம்மளால ஒருத்தன் இப்படித்தான் கேட்டாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? 3 நாட்டுக்காரனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அமெரிக்காக்காரன் கேட்கிறாங்க, உன் கடைசி ஆசை என்ன? நான் இறந்தவுடன் ஆபிரகாம் லிங்கன் சமாதிக்கு பக்கத்துல என்னை புதைக்கணும் அப்படின்னு அமெரிக்காக்காரன். ரஷ்யாக்காரன் கேட்டாங்க, நீ இறந்தவுடன் உன் கடைசி ஆசை என்ன? அவன் சொன்னான், நான் இறந்தவுடன் லெனின் கல்லறைக்கு பக்கத்துல என்னை புதைக்கணும். நம்பால் எந்திரிச்சான், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நான் இறந்தோன்ன நீதிபதியோட சமாதிக்கு பக்கத்துல என்னை புதைக்கணும்ட்டான். உடனே வக்கீல் சொன்னாரு, அவர் இன்னும் உயிரோட இருக்க, அவர் எப்ப சாவாரோ அது வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருங்கன்ட்டான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அதே மாதிரி மந்திரி குமாரில அந்த கடைசியாக வில்லனிடம் கேட்பாங்க கேள்வி, உன் கடைசி ஆசை என்ன? என் கடைசி ஆசை அப்படின்னு எல்லாம் வாயை பார்த்துட்டே இருப்பான், நாடே நாசமாகட்டும் அப்படின்னா. இன்னைக்கு முதலமைச்சருடைய முதல் ஆசையும் கடைசி ஆசையும் தான் நாடே நாசமாகட்டும் என்று இன்று அவர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் கேட்டாரு, அமைச்சர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக சொன்னால் எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் 10 லட்சம் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட நான் இந்த போட்டியை வைக்கல, முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுடைய அமைச்சருடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க முதல்ல வரிசையா சொல்லுங்க. எங்க அண்ணன் சேகர் பாபு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. முதலமைச்சருக்கே அமைச்சர் யாருன்னு தெரியல,
தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியல, அமைச்சர்களுக்கும் அவர்கள் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் என்று இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு ஜோதிடக்காரனை நம்பி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்த மொத்த உருவமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். காரணம், தொடங்கும் போதே முற்றிலும் கோணல். ஆட்சிக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னார்குடி காமராஜ் அவரை கூட்டு போய் கார்ல கையெழுத்து போடுற மாதிரி ஒரு போட்டோ. டிடிவி தினகரன் வந்து சொல்றார், என்னுடைய கையெழுத்தை போலி கையெழுத்தாக போட்டு இவரை பணம் கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார்கள் சொன்ன தாவேகா தரப்பிலிருந்து பதில் வந்தது, அவர் கையெழுத்து போடுற போட்டோவை பாத்தீங்களா அப்படின்ட்டு கார்ல உட்கார்ந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற காட்சியை அவர்கள் தான் வெளியிட்டார்கள். அப்பொழுது தொடங்கியது குதிரை பேரம். ஒவ்வொருவருக்கும் சோபாவையும் குதிரை பேரத்தையும் வைத்து அந்த நாற்காலி என்பது எந்த நேரத்தில் அசைந்து கீழே விழும் என்ற நிலையில் இன்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், இன்றும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். காரணம், ஒவ்வொரு கல்லூரி மாணவியின் புதுமை பெண் என்ற திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கும் பொழுதெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுடைய சகோதரிகள் இன்று இலவசமாக பேருந்தில் விடியல் பயணத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த பயணம் செய்யும் போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அந்த இலவச பேருந்தை அரசுடைமை ஆக்கி இன்று அரசினுடைய நலத்திட்டங்கள், பேருந்து நலத்திட்டங்கள் அனைத்திற்கும் அச்சாரமிட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவருடைய தந்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவர் பேருந்தை அரசுடைமை ஆக்காவிட்டால் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பாரா? அறிவிக்கும் போது எப்படி பேசினாரியா ஐயா பேச்சு. சிஎம் சார், ஆட்சிக்கு வந்த அடுத்த வினாடியும் ஒண்ணுதான் ஐயா. அடுத்த வினாடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். சத்தத்தை காணாம இப்ப முதலமைச்சரான பிறகு அந்த இலவச பேருந்தை மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 6 சிலிண்டர் தருகிறேன். ஐயோ ஐயோ, இந்த வடிவேல் படத்துல என்னத்தை கண்ணையா டிரைவரா இருப்பார்ல, அண்ணே வண்டி வருமா? வரும், ஆனா வராது. அவன் தான் இப்படி சொல்றானே, அந்த வண்டியில ஏறி உட்காந்துருவார். உட்கார்ந்த பிறகு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? அப்ப கேட்ப, தம்பி எம்ஜிஆர் மாதிரி எப்படி நீ தக்க 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 தக்கன்னு இருக்க அப்படின்னு. அப்ப வடிவேல் கேட்பாரு, முன்ன பின்ன எம்ஜிஆரை பார்த்திருக்காடா நீயே? டேய், அப்பயே உனக்கு கண்ணு தெரியலன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்பயாவது வடிவேல் இறங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா ஐயோ எம்ஜிஆரை பார்த்த இல்லையா? டேய், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இல்ல தம்பி, எம்ஜிஆர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, சங்கடிக்கும். ஏன் தம்பி விசிலடிக்கிற மாதிரி கேக்குதே? டேய், முன்னில சங்கூதிக்கிட்டு இருக்காங்க, விசிலடிக்குதா? அப்பயாவது இறங்கிருக்கணும் வடிவேலு. அதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட். ஆனா மஞ்சள் கொடி எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் புறப்பட்டுறாங்க. ஏன் தம்பி கூட்டமா வர்றாங்களே, யாருப்பா? யாருடா அப்படின்னு ஊதுன பிற்பாடு மோதி அந்த புகைக்கு நடுவுல எந்திரிப்பாரு வடிவேலு. வரும் வராது நிறந்து சொன்னானே, நம்பி வண்டியில ஏறி இப்படி ஆயிட்டமேன்னு 6 சிலிண்டரு, தாய்மான சீரு, இன்னும் எம்புட்டு பாக்கூரு
நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது ஒரு சிலிண்டர் ஆவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன் கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்து ஆகு அப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா? இன்னைக்கு இப்படி துபாக்கூர் கையெழுத்து போட்ட ஒரு முதல்வரா? என் தலைவரை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார், சிலருக்கு கடவுளை பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு சிலரைத்தான் பிடிக்கும். அந்த கடவுளுக்கு பிடித்தவர் யார் என்றால் எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கலைஞர் பேசும்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கலை மாதிரி நடத்தியவரியா என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி கேட்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு கட்சி தொண்டன், ஒரு வயசான அம்மா, அழகான பொண்ணு, 4 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரை காப்பாத்துக்குவீங்க கேட்கிறான். ஒரு குழந்தை, அழகான பொண்ணு, வயசான ஒருத்தர், கட்சி தொண்டன். என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் கட்சி தொண்டனை காப்பாத்துவாரு அப்படின்னு நினைப்போம். இல்ல வயசானவர், இல்ல ஒரு சின்ன பையன் விஜய் மாதிரி ஆளுனாக்க இந்த அழகான பொண்ணைத்தான் நான் காப்பாத்தினு இருப்பாரு. என் தலைவர் சொல்ல வாக்கியம், நான் இந்த குழந்தையை தான் காப்பாற்றுவேன். ஏன் தலைவர் கேட்டதுக்கு, தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் இருப்பது அந்த குழந்தைதான், அந்த குழந்தையை தான் நான் காப்பாற்றுவேன் சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க என் தலைவர்கிட்ட. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார். அப்ப பத்திரிகைக்காரங்க வந்து கேட்கிறாங்க, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டா, இறந்து விட்டார்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் எப்படி தெரியும்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆதாரம்மா? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் சொன்ன பதில், போராளிகள் என்றும் சாவதே இல்லை. பத்திரிகையாளர் ஐயா என்னையா பதில்? அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான நேரத்தில் தலைவரை சந்திச்சுட்டு போறாரு. பத்திரிகைக்காரங்க வந்து கேட்கிறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர் முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு, சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். என்ன சமஸ்கிருதத்தில் பேசுவாரு? என்ன தலைவர், தமிழ்ல தான் பேசுவாரு. என்ன பேசினாருன்னு சொல்லுங்க தலைவரே. தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால், பேப்பர் பேனெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க, என்னமோ சொல்ல போறாரான்ட்டு. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்ப நாங்க வர்றோங்க, ஏங்க என்ன பதிலுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் சொல்றீங்களே என்று பத்திரிகையாளர்களை சந்திப்பதை ஒரு கலையாக நடத்தி காட்டியவர் எங்களுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஏர்போர்ட்ல சிஎம் சார் கொஸ்டின் கூட திருப்பி கூட பார்க்கல, எல்லாம் எழுதி எழுதி மடியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாம். சிஎம் கேட்க வேண்டிய கேள்வி பூரா முட்டு அப்படியே சேர்ந்துருச்சு ஒன்னா. ஆனால் என் தலைவர் பத்திரிகை அரசியல் கேள்வி மட்டும் இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு கேட்கிறாங்க. தாயின் முத்தம் நாம் அருந்துகின்ற பாலை போன்றது, காதலியின் முத்தம் தேனை போன்றது. சுவைக்கலாமே ஒழிய உணவாக அதை அருந்த முடியாது. தாயின் முத்தம் பாலை போன்றது. கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கு என்ன வேறுபாடு கேட்கிறாங்க தலைவர்கிட்ட. ஒரு சட்டை துணியை வாங்கி அதை தைத்துவிட்டு நீதி துணியில் கட்சி தைத்தான் என்றால் அதற்கு பெயர் சிக்கனம். சட்டை துணியை வாங்கி தையக்கூலி செலவாகுமே என்று அந்த துணியை பீரோவிலேயே மடித்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் கஞ்சத்தனம்.
என்ன தலைவரியா? இப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். என் தலைவர்கிட்ட நான் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் செம்மொழி மாநாடு நடக்குது கோயம்புத்தூர்ல. எல்லா நிகழ்ச்சி நிரலும் போடப்பட்டு விட்டது. அதுல சாலமன் பாப்பையா தலைமையில பட்டிமன்றம். யாரெல்லாம் பேச்சாளர் தெரியுமா? சாலமன் பாப்பையா நடுவர். தலைப்பு சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது திரைப்படமா, பத்திரிகையா, தொலைக்காட்சியா? என்ன லிஸ்ட் போட்டிருந்தாங்க தெரியுமா? திரைப்படமேங்கிற அணிக்கு தலைவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவருடைய அணியில பேசுறது வாகை சந்திரசேகர். இவங்க 2 பேரும் திரைப்படம்னு பேசுறாங்க. பத்திரிகை அப்படிங்கிற அணிக்கு தலைவர் நக்கீரன் கோபால், இன்னொருத்தர் திருப்பூர் கிருஷ்ணன். தொலைக்காட்சி என்ற அணியில் பேசுறதுக்கு எஸ்வி சேகர், நடிகை குஷ்பு. இதுதான் போடப்பட்டிருந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட் பேப்பர்ல வந்துருச்சு. அப்ப தெக்கித்தி பொண்ணு அப்படிங்கிற ஒரு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சீரியலுடைய 500வது வார விழா ராயல் மெரிடியன் ஹோட்டல்ல நடக்குது. அதுக்கு தலைவர் தான் அந்த 500வது வார விழால முதலமைச்சரா இருக்காரு. தலைமை தாங்கி பாரதி ராஜாவா பாராட்டிட்டு இருக்காரு. நான் அதுல வாழ்த்து பேசுறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா உலகமெங்கும் போய் நம்ம பேசிட்டு இருக்கோம். செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் லியோனிக்கு வாய்ப்பு இல்லையே, இதை எப்படிடா தலைவர்கிட்ட கேட்கறது? சரியான சந்தர்ப்பம். தலைவர் உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்தில் அபிராமி ராமநாதன் ஒரு ப்ரொடியூசர். அவர் எந்திரிச்சு பேச போனாரு. தலைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு காலி ஆயிடுச்சு. கலைஞருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு எந்திரிச்சு போய் நான் உட்காந்துட்டேன். எப்படின்னாரு, தலைவர என்ன செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றம் போட்டிருக்கீங்க? ஒரு உலகம் பூரா பேசிட்டு இருக்கேன் தலைவர். 15 வருஷமா கட்சி மேடையில் பேசிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு யாரையோ பேச கூப்பிட்டுருக்கீங்க, குஷ்புலாம் கூப்பிட்டுருக்கீங்க தலைவர. எனக்கு வாய்ப்பு இல்லையா தலைவர? என்னடா செம்மொழிநாதன் அந்த லிஸ்ட்டை கொண்டா அப்படின்ட்டு அந்த அழைப்புதல், அந்த லிஸ்ட் பேப்பருக்கு அடுத்த நாள் போகுது. அந்த அழைப்புதல் பார்க்கிறாரு. திரைப்படமே பாரதி ராஜா, வாகை சந்திரசேகர். பத்திரிகையே நக்கீரன் கோபால், திருப்பூர் கிருஷ்ணன். தொலைக்காட்சியே எஸ்வி சேகர், குஷ்பு. குஷ்புங்கிற பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு இந்த பேரை அங்கனையே மாற்றி நாளைக்கு இந்த பிரஸ்ல கொடுத்துரு அப்படின்னார். ஒரு சாதாரண பேச்சாளன் சொன்ன கோரிக்கையை அந்த இடத்திலேயே முடிவெடுத்து ஒரு பேச்சாளனை அங்கீகரித்த ஒரு அற்புதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நடந்த சம்பவத்தோட நான் முடிச்சிடுறேன். நாட்டில் என் தலைவர் உட்கார்ந்திருக்காரு. இப்போது நமது திராவிட மாடல் முதல்வர் நம்ம தலைவர் ஸ்டாலின் இந்த எண்டில் உட்கார்ந்திருக்காரு, லெப்ட் எண்டில். நான் மேடையில் பேச போறேன். கழுத்தில் அந்த ஒரு டேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம தலைவர் அந்த டேக்கை போட்டு உட்கார்ந்துருந்தார். நான் பேசும்போது சொன்னேன், அவர் அப்ப துணை முதலமைச்சர். அப்ப நான் அவரை காமிச்சு சொன்னேன், என்னையுமே போலீஸ்காரங்க டேக் இல்லாம உள்ள விட்டுட்டாங்க. ஆனா துணை முதலமைச்சரா இருக்கிறவர் கழுத்துல டேக் போட்டிருக்காருன்னா, தமிழுக்கு முன்னால் முதல்வரும் துணை முதல்வர் யாராக இருந்தாலும் சமம் என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம தளபதி ஸ்டாலின் அங்க உட்கார்ந்துருக்காருன்னு அவரை காமிச்சாங்க. லெப்ட் எண்டில் உட்கார்ந்துருந்தார். அவர் நினைச்சிருந்தா சென்டர்ல தலைவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தார். எப்போது ஓரத்திலே அவர் அமர்ந்திருந்தாரோ அவர் விரைவில் தமிழகத்தின் தலைவராக பொறுப்பேற்பார், தமிழகத்தை ஆட்சி செய்வார்னு அன்னைக்கு நான் மேடையில் சொன்னேன். அப்ப தலைவர் டேக் போடாம உட்கார்ந்துருந்தாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் 2வது நாள் அவரு டேக் போட்டிருக்காரு பாருங்க. துணை முதலமைச்சர் நானும் போட்டிருக்கேன், அவரும் போட்டிருக்காரு. தலைவர் பார்த்தாரு, நம்ம போடலையே. அடுத்து 3வது நாள் நிகழ்ச்சி நடக்குது. தலைவர் டேக் போட்டு வந்து உட்கார்ந்து கலைஞர். அப்ப சண்முகநாதன் கேட்டிருக்காரு, என்ன எதுக்கு டேக் கேட்கிறீங்க? அவன் நேற்றே சொன்னான், தமிழின் முன்னால் முதல்வராக இருந்தாலும் துணை முதல்வராக இருந்தாலும் சமம். அதனாலதான் நம்ம தளபதி ஸ்டாலின் டேக் போட்டிருக்காரு.
நாளைக்கு நான் போடலன்னா என்னையும் எங்கேயாவது மேடையில் சொல்லிப்படுவான். அதனால அந்த டேக் எடுத்து நானும் போட்டுக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சராக இருந்த நம் தலைவர் அந்த செம்மொழி மாநாட்டினுடைய டேகை அணிந்து கொண்டு அன்னைக்கு நடந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மேடையில் பாடப்படும் பொழுது பக்கத்திலே குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீல் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்றார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு குடியரசுத் தலைவரை எழுந்து நிற்க வைத்த தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். முதல் பாட்டு வந்தே மாதரம். யார் யார் வரிசையில் நின்னா தெரியுமா? தகைசால் தமிழர், காதர் மைதீன் ஐயா, எழுச்சி தமிழர் எல்லாம் வந்தே மாதரம். தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அதை நிலைநாட்டி காட்டிய வீரமிக்க ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த துணிச்சல் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முதுகுல குத்திருச்சுன்னு என் தம்பி முரளி இறங்கி அடிச்சிருப்பார் போல இருக்கு. அந்த கோபம். ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணார் பாத்தீங்களா? திடீர்னு நரேந்திர மோடி அவர்களை எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சு, எதுக்குடா அவருக்கு பிரதமரை போய் எதிர்கட்சி தலைவர் போய் கட்டி பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு ஒரு கண்ணாடி சார். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் எல்லா மாநிலத்திலையும் நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கிற வேலையை இவர் தான் பார்ப்பாரு. அதான் நடந்தது. பீகாரில் தேஜஸ்ரீ யாதவுக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த முதலமைச்சராக இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு அங்க அமைச்சராக முதலமைச்சராக இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி. மகாராஷ்டிராவிலும் மேற்கு வங்காளத்திலும் மம்தா பானர்ஜிக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் இன்று பிஜேபி ஆட்சி செய்கிறது என்றால் அதற்கு காரணமும் ராகுல் காந்தி. இது மாதிரி பலவித உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவருடைய அவருக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் பிஜேபி அங்கே ஆட்சி செய்வதற்கு காரணமும் ராகுல் காந்தி. ஆனால் அந்த ராகுல் காந்தியை தான் காங்கிரஸே முன்முடியாமல் இருந்த சமயத்தில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த முதல் தலைவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உடனே அவர் அதுக்கு பரிசா கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டியை விட்டு இறங்கி ஓடி ஒரு பேக்கரியில கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எல்டர் பிரதர், ஐ டோன்ட் ஹேவ் எல்டர் பிரதர், ஸ்டாலின் இஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த அந்த காட்சியெல்லாம் எங்கேயா போச்சு? இப்படி முதுகில் குத்திய காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தனியாக விட்டுவிட்டு போனாலும், எப்படி அனைத்து கபடி பிளேயர்களும் அவுட் ஆனாலும், ஒரே ஒருத்தர் மட்டும் இறங்கி மற்ற கபடி எதிர்க்கணியில் இருக்கும் அனைத்து கபடி பிளேயர்களையும் அவுட் ஆக்கி தனித்தா ஒரு விளையாட்டு வீரன் எப்படி வெற்றி பெறுவானோ, கூட்டணி கட்சிகள் கைவிடப்பட்டாலும் கடைசி வரை ஒரே ஒரு தலைவனால் இருந்து எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினும் என் தம்பி உதயநிதி ஸ்டாலினும் தனித்து நின்று உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் உதயசூரியனை உதிக்க வைப்பது உறுதி 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 என்று சொல்லி ஒரு பெண் இன்றைய முதலமைச்சரை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுதுச்சு. அந்த சகோதரியை நான் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு என் மகன் ஐஏஎஸ் படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுக வைக்கணும். ஒரு நடிகரை பார்த்து விட்டேன் அன்று அழுத அந்த சகோதரியை என் மகள் ஐஏஎஸ் படிக்க வைத்தேன் என்று அந்த கண்ணீரை வரவழைக்க வேண்டும். டிரான்ஸ்பார்மர்கள் நின்று மீட்டிங் கேட்கிறான் பாரு என் தம்பி, அவனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவுபூர்வமான இந்த கூட்டத்திற்கு வரவழைப்பதுதான் இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. கிரீஸ் தடவிய அந்த பில்லர்ல ஏறி அவரை தொட்டால் போதும் என்று கிரீஸ் தடவுற அந்த பில்லர்ல ஏறி கீழே விழுந்தானே, அந்த சகோதரனை தட்டி எழுப்பி கலைஞரின் பேச்சையும் திராவிடத்தின் சிந்தனைகளின் கீழ் என்று அவனை அழைத்து வருவதுதான் இனி எங்களுடைய வேலை. இப்படி
டிரான்ஸ்பார்மரில் நின்று கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தையும் யார் என்று தெரியாமல் வாக்களித்த அந்த மக்களுடைய சிந்தனையை மாற்றுகின்ற ஒரே சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே இயக்கத்திற்கு தான் உண்டு என்று சொல்லி மீண்டும் நாம் புத்துணர்ச்சியோடு இணைவோம். அருகம்புல்லை தீ வைத்து கொளுத்தினாலும் அந்த சாம்பலை உரமாக்கிக் கொண்டு மீண்டும் எப்படி அருகம்புல் மீண்டும் தளிர்த்து வருமோ அதுபோல நம்மை எரித்த அந்த சாம்பலை வைத்து உரமாக்கி மீண்டும் புத்துணர்ச்சி அடையக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவரின் பெயரால் விருது அடுத்த தேர்தலில் உதயசூரியனை மீண்டும் உதிக்க வைக்கும் வரை நாம் யாரும் ஓயமாட்டோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம்